ஃபைனலி எல்லா வேலையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக பரிசல் கிரானிக்கலுக்கு வந்துட்டோம் போட்டிங்க்கு. இந்த இடத்துல என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 1500 தான். ஆனால் உள்ளே வந்துட்டு போட் ஏறினோன்னுமே ஒரு சிலர் ரேட் பேசுவாங்க. நீங்கள் தான் அதை பார்த்துக்கணும். இந்த இடத்துல 2 போட்டில் போவோம். ஒன்று வந்துட்டு என்ட்ரன்ஸ்லேருந்து இந்த பாறை இருக்கிற இடத்துக்கு, அப்புறம் வந்துட்டு இங்கே கொஞ்சம் தூரம் வாக் பண்ணி கீழே போனோம்னா நான் அந்த ரொம்ப தூரம் போகிறதுக்கான ஒரு போட் இருக்கும். ஆரம்பிச்சிட்டாண்டா. I am flying in the rain. I am flying. ஃபைனலாக போட் ஏறிட்டோம். ஏறினதுக்கு அப்புறமே அந்த அண்ணா பேரம் பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இங்கேயா ஜேரி ஃபால்ஸ் பார்த்துட்டு மடாமடல் போய் எடுத்துன்னு வரோம். உங்களுக்கு வேணும் வெயிட்டிங்க சுற்றி பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா வேணும்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சார்ஜ் வரும். எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுவீங்கண்ணா? எக்ஸ்ட்ரானா ஒரு 3/4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வரும். டைமிங் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காங்க. அது கவர்மெண்ட்டில் 1 ஹவர் அங்கேருந்து இங்கே வரதுக்கு சரியாக போயிடும். இங்கே போயிட்டு அதுக்கு உடச்சா எக்ஸ்ட்ரா போகும்போது அந்த உள்ளார அந்த ஃபால்ஸ் அங்கே ஒரு இது அந்த உள்ள லாஸ்ட்டில் போயிட்டு வரும். எக்ஸ்ட்ரா நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்க? எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எப்படியா நான் மணல் போட்டேன். இன்னும் 1.5 கிலோமீட்டர் ஓட்ட நான் சரி. இதே நல்ல இதெல்லாம் இதே 1 ஹவர் காட்சி இப்படியே இறக்கி விட்டுருவாங்க. நான் கீழே லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு வரணும். பார்டர் வரைக்கும் அப்புறம் இதெல்லாம் வெள்ளம் வரும். இதெல்லாம் இந்த இதெல்லாம் ஃபுல்லாக வரும். அப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பயங்கரமாக வெள்ளம் வரும். அப்போலாம் அந்த சைடில் கர்நாடகா பக்கம் போட்டிங் எடுத்து வந்தால் ஒரு தலைக்கு வந்து 1200 இப்போ 4 பேர் இறந்தீங்களா 4800 வரும் அந்த சீசனுக்கு. கை வைக்காது இப்போ கை வைக்கலையா? அம்மா வச்சுருக்கேன். இல்லை அவருக்கு விருப்பம் வராது. இல்லை போட்டு வந்து இடிச்சிடும். சரி சரி. கை அது வந்து இப்படி உரைக்குதுல கை கடிக்கிறது ஆயிடுச்சா போட்டு இருக்கு. இந்த ஏரியாவோட சீனரிலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களே பாருங்களேன். இந்த இடத்த தாண்டினோடனே தமிழ்நாடு கர்நாடகா பார்ட்ரு. அதை பார்த்தோம்னா அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரோடே தெரியும். ரெண்டு சைட்லேயுமே வழி. 1 மாதம் முன்னாடி இருந்தது. 1 மாதம் டவுன் ஆகுது. ஓ எவ்வளோ ஆழம்னா இது ஆழம் இங்கே கம்மியாக இருக்கும். அந்த சைடு தான் ஆழம் இருக்குது. ஒரு 50 அடி வரும். சும்மா இது ஒரு ஆள் தண்ணி கல் தரவு தான் இருக்குங்க.
இங்கே நடுவில் சின்ன சின்னதாக இந்த மாதிரி கடைங்கெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். தண்ணிக்குள்ளேயே விற்கிறாங்க. நல்லா தான் இருக்குது அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்றதுக்கு. நாங்கள் முடிச்சுங்க. सर महंगा पाइनएप्पल वाटरमेलन सर பிக் பாஸ்லேயே வாட்டர் மிலன் தொலை தாங்க முடியல. சாப்பிட்டு நல்லா இருக்கு. என்ன போகிறது அங்கே தானே கூட்டு போகிறீங்க? அதுதான் பைபாஸ். இது அதுதான் பைபாஸ். இது வந்து இந்த கன்னடா பாஸ். ஒரு அருவி தான் இருக்கு. 3 அடி காமிக்கிறாங்க. இல்லை அந்த சைடு இருக்கும். அங்கே அப்படியே போவாங்க. அப்போ தண்ணி வந்து அதிகமாக இருக்கும். அப்புறம் அது அளவுக்கு இருக்கும். இந்த பாறையில் தண்ணிக்குள்ளே இருக்கும். அப்போ இதுக்கு மேலே போட்டு போவோம். பாறையில் போது இடிச்சா அப்போ இடிக்காது. அந்த பாறை அதெல்லாம் தண்ணிக்குள்ளே தான் இருக்கும். மரம் எப்படி நிற்குது? ஏப்பா காங்கிரீட் அது தண்ணி ஒரு பக்கம் துணி கட்டுற தண்ணி வெள்ளம் ஒரு பக்கம் அந்த அளவுக்கு வரும். அப்போ வந்து யாருமே அலோடு இல்லை. அப்போ அதெல்லாம் அது கர்நாடகா டேம் ஓப்பன் பண்ண பக்கம் 1.5 லட்சம் 2 லட்சம் ஒரு பக்கம் அது ஃபுல்லாக அந்த பாறையை முக்கிட்டு வரும். இப்போ மட்டும்தான் இதான் கரெக்டான சீசன். இதான் சீசன். ஒரு டைம் வந்தீங்கன்னா இது உள்ளெல்லாம் வர முடியாது. ஒரு வழியாக 1 hour இந்த கிரானிக்கல் போட்டில் போயிட்டு நாங்கள் ரிட்டர்ன் ஆகிட்டோம். ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் அவங்க சொல்கிற ரேட்டுக்கு நீங்கள் ஒத்துக்காதீங்க. உங்களில் ஒருத்தராச்சும் பேரம் பேச தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த இடத்துல ரேட்டு கம்மி பண்ணி கொஞ்சம் அஃபோர்டபுளாக போக முடியும். இல்லாட்டி காசு வேஸ்ட்டு தான். எங்கள் பிரதர் ஏதோ எல்லா பக்கமும் பேரம் பேசிட்டார். நாங்களாம் சும்மா தான் நின்றுட்டு இருந்தோம் வேடிக்கை பார்க்குறத. இது நார்மல். இது வாட்டர் 33. டிஜி ஃபைனலி போட்டிங்கை முடிச்சுட்டு சாப்பிட்லான்னு லஞ்சுக்கு வந்துட்டோம். அந்த அக்காவுக்கு ஃபோன் பண்ணோம். அந்த அக்கா ரெடியாக பொரிச்சு வச்சுருந்தாங்க. சாப்பாடு வைஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் கேங்காக வந்தால் மட்டும்தான் இந்த காஸ்ட்டுக்கு இது அஃபோர்டபுள். அதாவது 300 + 800 + அப்புறம் 150 பர் பிளேட் அண்ட் வாட்டர் பாட்டில். ஆக மொத்தம் கேங்காக வந்தால் மட்டும்தான் இது அஃபோர்டபுள். ஒரு வழியாக எல்லோரும் நல்லபடியாக கிளம்பிட்டோம். இங்கேருந்து நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பொள்ளாச்சி போயிட்டு பொள்ளாச்சிலேருந்து திரும்பி நானும் என்னோடய இன்னொரு கசினும் பழனி போகிறோம். ஒகேனக்கலை பொறுத்த வரைக்கும் பேரம் பேச தெரிஞ்சால் போங்க. இல்லாட்டி யாராச்சும் பேரம் தெரிஞ்சவங்களும் கூட்டிகிட்டு போயிருங்க. இங்கே எல்லா பக்கமுமே ஸ்கேம் நடக்கும். 1000 ரூபாயில் ஆரம்பித்து 2000 வரைக்கும் கேட்குறாங்க. ஆனால் ஒர்த்து 600 to 800 நீங்கள் எல்லாத்தையுமே பேசி முடிச்சிருங்க. திரும்பி நெக்ஸ்ட் ட்ரிப்பில் சந்திப்போம். பாய்.